முல்தானி மட்டி. நோ நோ நோ, முல்தானி மிட்டி. நிறைய பேர் முல்தானி மட்டி மட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிட்டி தான். மிட்டி அப்படின்னா மண், பூமியிலேருந்து கிடைக்கிறது தான் முல்தானி மிட்டி. நார்த் சைட்லேருந்து தான் இந்த முல்தானி மிட்டி வருது. சில இடத்துல கல்லாக எடுப்பாங்க, சில இடத்துல பவுட்ரு ஃபார்மில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் கருப்பாக இருக்கிற களிமண், அந்த பக்கத்துலலாம் மஞ்சள் கலரில் அந்த முல்தானி மிட்டி கிடைக்கிது. இந்த முல்தானி மிட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சில பேருக்கு ரொம்ப ஆயில் ஸ்கின்னில் இருக்கும், எக்ஸஸ் ஆஃப் ஆயிலு, அப்புறம் எக்ஸஸ் ஆஃப் ஸ்வெட்டு இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் இந்த முல்தானி மிட்டியை ரோஸ் வாட்டரில் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். அப்போ ஆயிலோட அந்த ஃபேஸ்லேருந்து வர்ற ஆயில் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க ரோஸ் வாட்டர், மில்க்கு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க மில்கில் மிக்ஸ் பண்ணி முல்தானி மிட்டி போட்டுக்கலாம். இப்படி தொடர்ந்து வரும். இந்த முல்தானி மிட்டியை தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னோட சுருக்கம், அப்புறம் அதில் இருக்கிற போஸு, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். இந்த மண்ணில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. பூமியிலேருந்து கிடைக்கிற இந்த முல்தானி மிட்டியில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அது ஸ்கின்னை, போஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த முல்தானி மிட்டியை நம்ம தொடர்ந்து உபயோகிக்கும்போது அந்த ஸ்கின்னில் இருக்கிற சுருக்கமெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த இடத்துலலாம் சதை கொஞ்சம் கொஞ்சமாக தொங்க ஆரம்பிக்கும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கு தான் இங்கே தொங்கும். ஸோ அவங்க எல்லாருமே இந்த முல்தானி மிட்டியை பாலில் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த முல்தானி மிட்டியை வாரத்தில் 2 வாட்டி தொடர்ந்து உபயோகிக்கும்போது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.